கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். அந்த 3 மாவட்டங்களிலும் தண்ணீர் தேக்கம் பல இடங்களில் இருப்பதன் காரணமாக நெடுஞ்சாலைகளும் கூட வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்கிறார்கள்? அரசு பேருந்துகளுடைய நிலை என்ன? அப்படியே தொடர்ச்சியாக தற்போது ரயில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய 300க்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் இன்று இயக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தரப்பிலிருந்து இன்று இது தொடர்பாக தொடர்பு கொண்டு கேட்டபொழுது ஆமணி பேருந்துகள் தற்போது ஏற்கனவே நேற்று நள்ளிரவு புறப்பட்ட பெரும்பாலான பேருந்துகள் மழை பாதிப்பு இல்லாத பகுதி வரைக்கும் செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்று காலை முதலே ஆமணி பேருந்துகள் இயக்குவதை தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 4 மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தென்காசி, அதே போல கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை அப்படிங்கிறது அதீத கனமழையாக பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் வாகனங்கள் தத்தளித்து வருகிறது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு பயணிகளுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆமணி பேருந்துகள் இன்று நாள் முழுவதும் இயக்குவதற்கு சிரமமாக இருக்கும் என்ற சூழலால தற்போது இயக்கப்படவில்லை என்ற தகவல்கள் தெரிவித்திருக்கிறது. நிலைமை சீரடைந்த உடனடியாக பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் இருந்து தகவல் தெரிவித்த அடிப்படையில் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படும் என்றும், குறிப்பாக அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அந்தந்த பகுதிகளில் மழை பாதிப்புக்கு ஏற்ப அதற்கு முன்னெச்சரிக்கையாக வாகனங்களை நிறுத்தி விடவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 4 மாவட்ட பகுதிக்குள்ளாக இயக்கப்படக்கூடிய அந்த டவுன் பஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு 50% பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டு அது அவசர கால பகுதிகளுக்கு செல்லக்கூடிய தேவைகளுக்கும் அதே போல மீட்பு பணிகளுக்கு கூட பேருந்துகளை இயக்கிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் போக்குவரத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அதே போல ரயில் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய தினத்தில் அவசர பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிநயா, தென் மாவட்டங்களுக்கு ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என்ற அறிவிப்பை ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்டிருக்கிறது. இதன் காரணமாக அங்கு செல்லக்கூடியவர்கள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.